Hi students, இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா பிசினஸ் மேத்ஸ்ல கிளாஸ் 12 எக்ஸாம்பிள் 5.11 இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். நீங்க இதை குவார்டர்லி எக்ஸாம்ல கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 100% வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் தென் இது வந்துட்டு நீங்கள் பப்ளிக் எக்ஸாம்லையோ இல்லை ஆஃப் இயர்லையோ கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு கொஸ்டின் தான். 5 மார்க்ஸாக கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதோட சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் 5.11 எஸ்டிமேட் தி ப்ரொடக்ஷன் ஃபார் 1964 and 1966 for the year 1964 and 1966 from the following data அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இயர் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ப்ரொடக்ஷன் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க 200, 220, 260. இதோட மிஸ்ஸிங் 2 வேல்யூ மிஸ் ஆயிருக்கு. அண்ட் 350, 430 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் இது கொடுத்தோடனே நம்மளுக்கே தெரியும் மேலே கொடுத்துருக்க டேட்டா வந்து எக்ஸ், கீழே கொடுத்துருக்க டேட்டா வந்து ஒய். ஓகேவா? ஸோ ஒய் இதில் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது என்ன பண்ணுவாங்க, இது YK அப்படின்னு போட்டுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் டேட்டா வந்து Y0, இது Y1, இது Y2, இது Y3, and then Y4, Y5, Y6. ஸோ இதில் எனக்கு என்னன்னா இது வந்து f of x தான் நம்ம ஆக்சுவலி y அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் இங்கேருந்து வேல்யூஸ் போட்டு சொன்னேன். ஐ மீன் மென்ஷன் பண்ணிக்கோங்க. Y0, Y1, Y2, Y3, Y4, Y5, Y6. இங்கே எனக்கு 2 வேல்யூ மிஸ்ஸிங் ஆயிருக்கு. என்னென்ன வேல்யூ அது பார்த்தீங்கன்னா Y3யும் Y5யும் எனக்கு தெரியல. சி, நம்ம இப்போ கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா Y3 அண்ட் தென் Y5 கண்டுபிடிக்கணும். அதுதான் இங்கே கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. Estimate the production for the year 1964. 1964ன்றது Y3 and 1966 அப்படின்றது Y5. ஸோ இது 2 வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி, அப்புறம் இங்க இருக்க டேட்டாவை நம்ம இங்க எழுதிக்கலாம். என்ன எழுத போறோம்? Y0 equal to 200 and Y1 equal to 220 and Y2 is equal to 260. Y4 equal to 350 and Y6 is equal to 430 அப்படின்னு எழுதிக்க போறோம். ஓகே, ஒன்ஸ் நீங்க டேட்டா எழுதி முடிச்சோடனே நம்ம ஃபார்முலாக்கு போயிடலாம். இந்த ஃபார்முலா எப்படி எழுதணும் அப்படின்னா இங்க எத்தனை வேல்யூ மிஸ்ஸிங்? 2 வேல்யூ மிஸ்ஸிங். கரெக்டா? அந்த 2 வேல்யூ எதுன்னு நம்ம சொல்லியாச்சு. அப்ப எத்தனை வேல்யூ கொடுத்துருக்காங்க? 1, 2, 3, 4, 5. எத்தனை வேல்யூ கொடுத்துருக்காங்க? 1, 2, 3, 4, 5 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க இங்க என்ன எழுதணும்னா since இந்த இடத்துல since 5 values of f of x இல்ல y ஏதோ ஒன்று. ஓகே, f of x are given. ஆக்சுவலி நம்மளுக்கு 5 வேல்யூ தான் இதுல இருந்து கொடுத்துருக்காங்க. given values, அதாவது தெரிஞ்ச வேல்யூ 5. அதனால நீங்க என்ன எழுதணும்னா அப்போ இந்த 4th டிகிரி அப்படின்னு எழுதுவோம்ல, 4 வேல்யூஸ் கொடுத்தா 4th டிகிரி. இங்க 5 வேல்யூஸ் கொடுத்துருக்கிறதுனால நீங்க இங்க என்ன எழுத போறீங்க அப்படின்னா the 5th degree is 0 அப்படின்னு எழுத போறீங்க. என்ன எழுத போறீங்க? டிகிரி 5th. ஓகே, 5th degree is 0 அப்படின்னு எழுத போறீங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ண போறோம்னா இது எப்படி எழுதணும்னா del 5 yk equal to 0. del 5 yk equal to என்ன பண்ண போறீங்க? 0 அப்படின்னு போட போறீங்க. ஏன்னா பிகாஸ் இங்க 5th degree is 0 அப்படிங்கிற since the 5 values are given. 5 வேல்யூ கொடுத்ததுனால இங்க 5th degree நம்ம என்ன எழுத போறோம்? 0 அப்படின்னு எழுத போறோம். ஓகே, del 5 yk equal to 0 அப்படின்னு எழுதிப்போம். இந்த இடத்துல yk தான் போடணும். சரி, இப்போ நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கணும்? நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போம்? லைக் வந்துட்டு இந்த வேல்யூஸ், இந்த டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 1, 1, 1. கரெக்ட்? இங்க 1 போட்டுக்கோங்க, இந்த இடத்துல 1, 1 போட்டுக்கோங்க. இங்க திரும்ப 1. இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 2ல அதை இன் பிட்வீன் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல போடணும். 2, 1. அகைன் இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 3. இது ரெண்டையும் ஆட் பண்ணா 3. அகைன் 1, 1. அகைன் பாருங்க 1 plus 3, 4. 3 plus 3, 6. 3 plus 1, 4. அகைன் 1, 1. திரும்ப பாருங்க 5 plus 4, I mean 4 plus 1 plus 4, 5. 4 plus 6, 10. 6 plus 4, 10. 4 plus 1, 5. 1, 1. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத எடுக்கக்கூடாது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட del 1 வேல்யூ. del 1 அதாவது ஃபர்ஸ்ட் டிகிரி. இது என்னது? del 2 செகண்ட் டிகிரி. இது third, del 3 value. This is del 4 value. This is del 5. Okay, del 1 of y, del 1 of அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். இங்க நாங்க क्वेश्चनல கேட்டது நமக்கு தேவைப்படுறது del 5. சோ அப்போ நம்ம இந்த வேல்யூ தான் எடுக்க போறோம். என்ன வேல்யூ எடுக்க போறோம்? 1, 5, 10,
10 5 1 இந்த வேல்யூ தான் நம்ம எடுத்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நாங்கள் பார்த்த மாதிரி del phi yk equal to 0, the fifth degree is 0ன்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த fifth degree ஓட வேல்யூ அது 1 5 10 கரெக்டாக 10 10 5 1. இப்போ இந்த வேல்யூவை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், எழுத போகிறோம். ஓகே, ஃபிஃப்த் டிகிரி எழுதலாம். எப்படி எழுதலாம், இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு YKல இருக்குல்ல, ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபஸ்ட் வேல்யூ பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ நான் இது எப்படி எழுதுறேன் பாருங்களேன், +1 -5 +10 -10 +5 -1 equal to 0. This is the first step. First இந்த values இங்க கரெக்டாக எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் வராது, ஒரு பாசிட்டிவ் வேல்யூ வந்தால் நெகட்டிவ், ஒரு பாசிட்டிவ் வேல்யூ வந்தால் நெகட்டிவ். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இப்போ எழுதி முடிச்சோடனே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த YK இருக்குல்ல அதை தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இங்கே ஷிஃப்ட் E போடணும். இங்கே ஃபிஃப்த் டிகிரின்றதுனால யூ ஹாவ் டு ஸ்டார்ட் வித் E5 E4 E3 E2 E1 E0 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இங்கே YK இருக்கிறதுனால இங்கே YK போட்டாச்சு. இதுதான் மெயின். இது வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஃபார்ம் பண்ணணும். த ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரெண்டு வேல்யூ மிஸ்ஸிங் சம்மில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், புட் K ஈக்குவல் டு 0. ஃபர்ஸ்ட் என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம், K ஈக்குவல் டு 0. இந்த K இருக்கிறதுலாம் 0 சப்ஸ்டியூட் பண்ணலாமா, கவனிங்க. +1 E5 Y0 -5 E⁴ Y0 +10 E⁴ Y0 -10 E⁴ Y0 +5 E1 Y0 and then -1 E0 Y0 equal to 0. இந்த ஈன்றது என்னது, ஷிஃப்ட். எத்தனை ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 0 பொசிஷனில் இருக்கோம்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் 0. நெக்ஸ்ட் பொசிஷன் 1 2 3 4 5 6ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் 0 பொசிஷனில் இருக்கேன்னா நான் இங்கேருந்து எத்தனை ஷிஃப்ட் எடுக்கணும், 5 டைம் ஷிஃப்ட் ஆகுறேன். 1 2 ஃபார்வர்ட் ஷிஃப்ட். அதனால 1 2 3 4 5. இப்போ நான் எங்கே இருப்பேன், ஃபிஃப்த் பிளேஸில் இருப்பேன். தட் இஸ் Y5. ஸோ அதை எப்படி எழுதுறேன்னா, +1 Y5 -5. இப்போ என்ன கொடுத்துருவோம், Y0ல இருக்கும். ஓகே, Y0ல இருக்கும். இங்கேருந்து எத்தனை ஷிஃப்ட் எடுக்கணும், 4 ஷிஃப்ட். ஸோ 1 2 3 4. ஸோ Y4 +10 E3. அப்போனா 3 டைம் ஷிஃப்ட் எடுக்கணும் 0லேருந்து. ஸோ 1 2 3. தட் இஸ் Y3 -10 2 times. ஸோ Y2 +5. இங்கே ஒரு ஷிஃப்ட் 0லேருந்து 1 எடுத்தா Y1. ஓகே, ஸோ Y1 மைனஸ் இங்கே ஷிஃப்ட் இல்லை, 0னா there is no shift. ஸோ 1 Y0 equal to 0. you have any doubt? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காது. ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்ச மாதிரி நம்ம எல்லா வேல்யூம் கண்டுபிடிச்சிருந்தோம். கொஸ்டினில் கொடுத்தா டேபிள்லேருந்து ஃபவுண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். என்ன கண்டுபிடிச்சோம், Y0வோட வேல்யூ வந்து 200. ஓகே, so Y0 200, Y1 value 220, Y2 value 260 and Y3 நம்ம கண்டுபிடிக்கணும், it is missing. and Y4 ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 350 and Y5 is missing, so question mark. and Y6 value is 430. so இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். எனக்கு Y5 தெரியாது, ஸோ put as it is 1 Y5. ஓகே, -5. Y4 ஓட வேல்யூ அது 330. ஸோ இங்கே 350. Y4 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 350. ஸோ I'll put -5 350. ஓகே, நெக்ஸ்ட் +10. Y3 வேல்யூ தெரியாது, ஸோ put Y3 -10. Y2 ஓட வேல்யூ வந்துட்டு 260. நெக்ஸ்ட் +5. Y1 வேல்யூ வந்து 220. ஸோ 220 -1. Y0 ஓட வேல்யூ வந்து 200. ஸோ 200 equal to 0. ஓகே, இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாம். அப்போ என்ன ஆகும், சால்வ் பண்ணால் Y5 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் -0 25 5 carry 2 15 1750 வரும். ஓகே, கரெக்ட். நெக்ஸ்ட் ஓகே, நெக்ஸ்ட் +10 Y3 -26
0 0. Okay, next plus 0 0 1 1. So answer is 1100. Okay, minus 200 equal to 0. So இப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணுமா? ஃபர்ஸ்ட் நெகட்டிவ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து 1100 வந்து சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் நெகட்டிவ் ஆட் பண்ணுறேன். 1750, நெக்ஸ்ட் 2600 அண்ட் 200. இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் 0 5, this is 7 plus 7 14 15 5, carry 1, that is 4550. So y5 plus 10 y3 plus 450 plus this is minus எல்லாமே நெகட்டிவ் இல்லைனா இப்போ இதுவும் மைனஸ். ஓகே, மைனஸ் plus 1100 equal to 0. இப்போ இது ரெண்டும் வேறு சைன், ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ். ஸோ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ணால் 0543. ஸோ ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும்? y5 plus 10 y3 minus 3450 equal to 0. ஸோ இது இன்சைட் கொண்டு போனால் ஆகும் y5 plus 10 y3 equal to minus value inside போகும்போது positive. So 3450. This is equation 1. This is equation number 1. Okay, you have any doubt? So இதே மாதிரி நம்ம equation number 2 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பிளேஸ் ஆஃப் கே இருக்கிற இடத்துல புட் k equal to 1. பிகாஸ் k equal to 0 போடும்போது நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிது. சிமிலர்லி k equal to 1 போட்டால் இன்னொரு ஈக்குவேஷன் கிடைக்கும். திரும்ப அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், அதே ஈக்குவேஷன். ஸோ என்ன ஈக்குவேஷன் எடுத்தாங்க? +1 e5yk அப்படின்னு ஒன்று. நெக்ஸ்ட்டு -5 e⁴yk plus 10 y k, that is e⁴3. Okay, next -10 e⁴2yk, then plus 5 e⁴1yk minus 1 e⁴yk equal to 0 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம். that is del power 5yk equal to 0 அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சோம்ல. ஸோ அதுலேருந்து தான் நம்ம இதெல்லாம் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுவோம்? இந்த ஈக்குவேஷனில் இப்போ என்ன பண்ணோம்? எங்கெல்லாம் கே இருக்கோ அங்கே என்ன போட போகிறோம்னா 0 அப்படின்னு போட போகிறோம். ஓகேவா? போடலாமா? ஆக்சுவலி இந்த ஃபார்வர்டு இருக்குல்ல, இந்த 5th degree ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது இப்படி எழுதுவோம். எப்படின்னா e-1 5 ek equal to 0. அதனால தான் இந்த ஷிஃப்ட்லாம் வந்திருக்கு. ஓகேவா? சரி, இந்த ஈக்குவேஷனில் எங்கெல்லாம் கே இருக்கோ அங்கே என்ன போட போகிறோம்? 1 போட போகிறோம். ஸோ e⁴5 1 e⁴5 y1 minus 5 e⁴4y1 plus 10 y1 e⁴3 minus 10 e⁴2y1 plus 5 e⁴1 y1 minus 1 e⁴y1 equal to 0. ஸோ அதே மாதிரி ஷிஃப்ட் நான் சொன்ன மாதிரி இப்போ 0 பிளேஸ் இருக்குது. 1 2 3 4 5 6 7 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எந்த பிளேஸில் இருக்கோம்? y1ல இருக்கோம். இப்போ y1லேருந்து எவ்வளோ டைம் வந்து ஃபார்வர்ட் ஷிஃப்ட் எடுக்க போகிறோம்? 5 டைம்ஸ். தட் மீன்ஸ் 1 2 3 4 5. இப்போ நம்ம எந்த பொசிஷனில் இருப்போம்? 6. தட் இஸ் y6. ஓகே, 1y6 மைனஸ் 5. இங்கே 4th ஃபஸ்ட் பிளேஸ்லேருந்து 4 ஷிஃப்ட் எடுத்தால் y5 ப்ளஸ் 10. ஓகே, plus 10 y4 minus 10 y3 plus 5 y2 minus, there is no shift, so minus 1 y1 equal to 0 because e0 na shift illa. So இது போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? அதே மாதிரி போன சம்ல மாதிரி எல்லாத்தோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். என்ன வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம்? y0 ஓட வேல்யூ வந்து 200 அண்ட் y1 ஓட வேல்யூ வந்து 220, y2 ஓட வேல்யூ வந்து 260, y3 நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி y4 வந்து பார்த்திங்கன்னா 350, y5 வேல்யூ வந்துட்டு விடணும் அண்ட் y6 ஓட வேல்யூ வந்து 430. ஓகே, இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நம்ம இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன கிடைக்கும்? 1 y6 ஓட வேல்யூ வந்து 430 மைனஸ் 5, y5 ஓட வேல்யூ பார்த்திங்கன்னா வந்துட்டு தெரியாது நம்மளுக்கு. அப்போ y5 as it is போடணும் ப்ளஸ் 10, y4 ஓட வேல்யூ வந்து 350 மைனஸ் 10, y3 வேல்யூ தெரியாது. ஸோ y3
plus 5, y2 ஓட வேல்யூ வந்து 260 minus 1, y1 ஓட வேல்யூ வந்து 220 equal to 0. ஓகே, ஸோ இப்போ இதில் சால்வ் பண்ணலாம். ஓகே, 1 into 430 அப்படின்னா 430 minus 5y5 plus இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 3500 minus 10y3 plus இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 0 30 0 3 that is 1300 minus 220 equal to 0. ஓகே, ஸோ இப்போ இதில் பாசிட்டிவ் வேல்யூலாம் ஆட் பண்ணி நெகட்டிவ் வேல்யூ கூட சப்ராக்ட் பண்ணி ஆன்சர் போடலாம். ஸோ அப்போ பாசிட்டிவ் வேல்யூனா 430 1300 3500 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 220லேருந்து நம்ம மைனஸ் பண்ணுவோம். ஸோ 430 3500 and 1300 0 3 8 8 plus 4 12 2 carry 1 that is 5 here minus 5 y5 minus 10 y3 plus 5230 minus 220 equal to 0. So இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா minus 5 y5 minus 10 y3 plus இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா 500 என்ன ஆகும் 5010 வரும் equal to 0. So again the plus value inside போகும்போது minus, so minus 5y5 minus 10y3 equal to minus 5010. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மைனஸ் சைன் இருக்கிறதுனால டிவைடட் பை அப்படின்னு பண்ணால் டிவைடட் பை 5 பண்ணாலும் இது வந்து இதுவாகும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சது? ஈக்குவேஷன் நம்பர் 2. இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ இதில் எல்லாமே பாருங்களேன், இதுலேயும் 5 இருக்குது, இதுலேயும் வந்து 5 டேபிளில் போகிற நம்பர், இதுவும் கண்டிப்பாக 5 டேபிளில் போகிற நம்பர் பிகாஸ் லாஸ்ட் நம்பர் 0. ஸோ டிவிசிபிள் பை minus 5 பண்ணிங்கன்னா இது 15y5 ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2y3 ஆகிடும். ஏன்னா மைனஸும் போயிடுச்சு, 5 டேபிள் 2 டைம்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் போயிடும். ஏன்னா minus 5 தான் நம்ம டிவைட் பண்ணுறோம். ஸோ மைனஸ் 5 டேபிள் இது பண்ணிங்கன்னா 1 0 0 2 வரும். ஸோ த ஆன்சர் இஸ் 1002. ஓகேவா, திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஈக்குவேஷன் நம்பர் 2 நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம், எல்லாமே 5 டேபிள். ஆல்ரெடி கண்டுபிடிச்ச ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன பார்த்தீங்கன்னா y5 plus 10y3 equal to 3450. இப்போ இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணோம், சால்வ் பண்ணணும். பை சால்விங் த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் வில் கெட் y5 and y3 ரெண்டுத்தையும் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஈக்குவேஷன் 1 2 சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி இது ரெண்டும் சேமாக தான் இருக்குது, ஜஸ்ட் சைன் சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ மைனஸ் மைனஸ் மைனஸ், அப்போ இது ரெண்டு என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். 10 minus 2னா வந்து 8y3 அப்படின்னு வந்துடும். இப்போ இது ரெண்டு நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். 3450 மைனஸ் 1002 சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஸோ ஆன்சர் வந்து 2448 வரும். இப்போ நம்ம இதை டிவைட் பண்ண போகிறோம். y3 equal to 2448 divided by 8. ஸோ நீங்கள் 8 டேபிளால் டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 306 வரும் ஆக்சுவலி. ஓகே, இங்கே டிவைட் பண்ணி காட்டுறேன், இங்கே பாருங்கள். 2448 divided by 8. 8 டேபிள் 3 times 24. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் கீழே இருக்குங்க 4. ஆனால் 8 டேபிளில் 4 போகாது. இஃப் யூ வாண்ட் டு பிரிங் நெக்ஸ்ட் நம்பர், நீங்கள் நெக்ஸ்ட் நம்பரையும் எடுக்கணும், ஒரே டைமில் எடுக்கணும் அப்படின்னா 0 போட்டு தான் எடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்பர் எடுக்கும்போது 48. 8 டேபிள் 48 6 டைம்ஸ். ஸோ ஆன்சர் இஸ் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 306 தான் வந்து y3யோட ஆன்சர். இந்த y3 ஆன்சரை எய்தர் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இல்லை செகண்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுறேன், நான் செகண்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். y3 இன் ஈக்குவேஷன் 2 அப்படின்னு போடுறேன். ஸோ y5 plus 2y3 equal to 1002. y5 plus 2, y3 value 306 equal to 1002. So y5 plus 12 2 carry 1 1 612 equal to 1002. y5 equal to 1000. y5 equal to 1002 minus plus value inside வந்துச்சுன்னா minus 612. So y5 equal to 1000 minus 612. இதோட ஆன்சர் என்ன வரும்? So 1002 612. So answer is 390. So now you found out y3 value is 306 and y5 value is 390. Okay, so in the particular sum ரொம்ப important. Thanks for watching.